வணக்கம். இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நீங்க எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கும், நிலையற்ற முடிவுகளாகவும் இருக்கும். ஒரு விஷயத்தில் உங்களால் கவனம் செலுத்த முடியாத சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உள்ளே தொடர்ச்சியான குழப்பங்கள், ஆரம்பித்த எந்த செயலும் இறுதி வரை போகாமல் நடுவிலேயே நிறுத்தி வைக்கப்படுவது, இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில கடந்த சில நாட்களாக நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடி இருக்கும்ல. அந்த ஒரு கேள்விக்கான ஒரு பதிலையும், இனிமேல் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இதுவரை ஏன் உங்களால் சரியான வேலைக்கு செல்ல முடியவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா? மிதுனம் ராசி என்பர்கள் சிந்தனை, உங்களுடைய ஐடியா, உங்களுடைய ஸ்கில், இவை அனைத்தும் நிறைந்த ஒரு ராசிக்கார நபர்களாக நீங்க விளங்குவீங்க. ஆனால் கடந்த 2 ஆண்டுகள் இந்த ராசிக்காரங்களுக்கு மிக பெரிய ஒரு தடையாக இருந்தது என்ன தெரியுமா? அதிக எண்ணங்கள், அதனுடன் கிரகங்களின் நெருக்கடி. நீங்கள் ஏதாவது ஒன்று நினைத்து கொண்டிருப்பீங்க. ஒரு 10,000 சம்பளத்துக்கு போகணும்னு உங்களை யாராச்சும் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஒரு வேலைக்கும் நீங்கள் வாரன்னு கூறியிருப்பீங்க. உங்கள் நண்பர்களோ இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களோ யாராவது ஒருவர் 30,000க்கு ஒரு வேலை இருக்குது, நீ வந்தால் மட்டும் போதும், நான் உன்னை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு கூறியிருப்பாங்க. நீங்களும் அவங்க பேச்சை கேட்டு இந்த ஒரு வேலையை விட்டுட்டு உங்களுடைய வீட்டில் அமர்ந்து கொண்டே இருப்பீங்க. நீங்களும் ஒரு நல்ல ஒரு வேலைக்கும் போக மாட்டீங்க. உங்களுடைய குடும்பமும் ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கும். அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியாமல் கிடைக்கின்ற வேலைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள். ஒரு வேலைக்கு செல்வதற்கு நீங்க முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்த நொடி இந்த ஒரு வேலைக்கு நம்ம போகணுமா, இது எனக்கான ஒரு வேலை தானா, இந்த ஒரு வேலை எனக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பதட்டமும் பயமும் குழப்பமும் உங்களுடைய மனதிற்குள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். செல்வதற்கு முன்பு சின்ன சின்ன தடைகள் ஏற்படும். வீட்டிலிருந்து செல்லும் பொழுதும் சரி, அவங்க ஆபீஸுக்கு பக்கத்துல செல்லும் போதும், நீங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு அருகில் செல்லும் பொழுதும் ஏதாவது ஒரு தடைகள் உங்களை ஏற்படும். ஆனா அது உங்களை அறியாமலேயே ஏற்படும். இதனால இந்த ஒரு வேலை நமக்கு செட் ஆகலை, இந்த ஒரு வேலையை நம்ம நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உங்களுக்குள்ள ஏற்படும். முயற்சிகள் தொடங்கினால் கூட சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக மாறிவிடும். நீங்க எப்படித்தான் நன்மைகள் செய்து ஏதாவது நம்ம செஞ்சு நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறி வரணும்னு நீங்க நினைத்தாலும் உங்களுடைய வாழ்க்கை உங்களை சும்மா விடாது. உங்களுடைய டேலண்ட் இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வந்து கிடைக்காமல் இருக்கும். டேலண்ட் இல்லாதவனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்து அவங்களுடைய வாழ்க்கையில அவன் முன்னேறி போவான். ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கும். இது மிதுனம் ராசிக்காரங்களுடைய குறைகள் கிடையாது. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளின் ஒரு அதிர்வாக இருக்கும். உங்களை சுற்றி இத்தனை நாட்கள் இருந்த கெட்ட சக்திகளின் விளைவாக மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருந்தது. ஏதாவது ஒருவேளை முடிவானது உங்களுக்கு நிலையாக எடுக்க முடியவில்லைன்னு ஏன் தெரியுமா? இந்த மிதுனம் ராசியின் மனம் பல விஷயங்களை ஒரே நேரத்தில் சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனால எடுத்த முடிவு உங்களால் எடுத்த முடிவு நாளைக்கே உங்களுக்கு மாறிவிடும். ஒரு விஷயம் செய்ய நினைக்கும் பொழுது இப்போ இதை வேண்டாமே, அதை தள்ளி போடலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள ஓடும். 2 முடிவுகளுக்குள் மனமானது எந்த ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே யோசித்து பார்ப்பீங்க. இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன தெரியுமா? புதன் பகவான் பலவீனமாக இருந்த காலங்கள். புதன் பகவான் பலவீனமாக இருந்தால் மட்டுமே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு அப்படிங்கிறது இல்லாமல் போயிருக்கும். அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம், என்ன பண்ணுனா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் தெரியாமல் இருப்பீங்க. உங்களுடைய மனதிற்குள் குழப்பமான சில விஷயங்கள், இது அனைத்தும் உங்களுடைய மனதை போட்டு இன்னும் புண்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால ஒரு நல்ல ஒரு முடிவை கூட உங்களால் எடுக்க முடியாது. பல விஷயங்கள்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அந்த ஒரு வேலையை செய்யும் பொழுது இந்த ஒரு வேலை என்ன இப்படி இருக்கு, எனக்கு போர் அடிக்கி, என்னால பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனா பாதியில ஒரு வேலையை நீங்க விட்டு விட்டு வந்திருப்பீங்க. தொடங்குவது உங்களுக்கு எளிதாக தெரியும். ஆனால் அதை இறுதி வரைக்கும் நீங்க செல்லும் பொழுது அதுல ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படும். அதுல உங்களால நிலையாக இருக்க முடியாது. உங்களுடைய மனதிற்கும் சரி, உங்களுடைய ஏதாவது ஒரு பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு அந்த ஒரு இடத்தை விட்டு நம்ம போகணுங்கிற ஒரு மனத்தானது உங்களுக்குள்ள ஏற்பட்டு விடும். அதற்கப்புறம் நீங்க இந்த இடத்துல இருக்கவே மாட்டீங்க. நீங்க பாதியில் விட்டு விடுவதற்கான காரணங்கள் என்ன தெரியுமா? அதிகமாக நினைப்பது, முடிவை இனிமேல் நம்ப முடியாத ஒரு சோகங்கள், பல விஷயங்கள் ஒரே நேரத்துல உங்க மனதிற்குள் ஓடிக்கொண்டிருப்பது, மனதில் கிடைத்த தேவையில்லாத நினைவுகள் அனைத்தும் உங்களை துன்புறுத்தி கொண்டிருப்பது, நான் இதை முடிப்பேனா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இல்லாமல் இருப்பது, இவை அனைத்தும் தான் இந்த மிதுனம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில இந்த கடந்த சில 10 மாதங்களாக ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். எதை செய்தாலும் என்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி, எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் பதட்டம், அது எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயராமல் இருக்கும். சொல்லப்போனா புதன் பகவான் உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறார். ராகு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறத கொடுக்காமல் இருக்கிறார். சனி பகவான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு
நீங்க இவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை கொடுக்காமல் அந்த ஒரு வெற்றியை தாமதமாக கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சொந்த மனதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் மட்டுமே உங்களுக்கு தெரியும். இதனால் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ந்து சோதிக்கப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். இதுதான் நீங்கள் காத்திருந்த ஒரு முழுமையான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும். இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழுமையான தீர்வுகள் கிடைக்கும். நீங்கள் நாளை எடுக்கக்கூடிய முடிவுகள் அது எப்பேற்பட்ட முடிவுகளாக இருக்கட்டும், உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட முடிவுகளோ, குடும்பம் சம்பந்தப்பட்ட முடிவுகளோ, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். நிச்சயமா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நிலையாக இருக்கும். அடுத்து என்ன பண்ணா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு இந்த ஒரு முடிவுகளானது உங்களுக்கு கிடைக்கும். வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பானது கிடைக்கும். உங்களுடைய சொந்தங்கள் இல்லை உங்களுடைய உறவினர்களிடமிருந்து ஒரு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். தாமதமான வேலைகள் கூட இந்த ஒரு நேரத்தில் வேகமாக நடந்து முடியும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் மதிப்பானது அதிகமாகவே கிடைக்கும். உங்களுடைய நீங்க மற்றவங்ககிட்ட கூறக்கூடிய வார்த்தைகள் அவங்களுக்கு இதுவரை புரியாமல் இருந்திருக்கும். நீங்க ஏன் இந்த ஒரு வார்த்தைகளை கூறுறீங்க, இதனால உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மை நடக்கும் அப்படின்னு இத்தனை நாட்கள் அவங்க புரிந்து கொள்ளாமல் இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்க ஏன் மற்றவங்களுக்காக நன்மைகள் கூறுறீங்க, அதுல எந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு நேரத்தில் அவங்க நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கின்றது. உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுக்கு சொல்ல போகின்ற சில தகவல்கள் என்ன தெரியுமா? புதனின் பலம் ஆனது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. போன வருடங்கள் வரை புதனின் பலமானது உங்களுக்கு இல்லாமல் இருந்து மிகவும் பலவீனமாக இருந்தது. ஆனால் இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள்ல புதன் பகவானின் பலம் அதிகமாக இருக்கும். இதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? கருத்துக்கள் எப்பேற்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் அந்த கருத்துக்கள்ல போதுமான ஒரு தெளிவானது கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நல்ல ஒரு மாற்றமானது கிடைக்கும். அடுத்ததாக சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மென்மையான நன்மைகளை கொடுக்க போகிறார். இதனால் உங்களுக்கு இதுவரை பொறுமையாக வந்த விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வேகமாக வந்து சேர்ந்துவிடும். இதுவரைக்கும் ஏற்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அவரால் ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகளும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அவரே உங்களுக்கு நிச்சயமான ஒரு பதிலை கொடுப்பார். ராகுவின் கெட்ட சக்தியானது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய போகிறது. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் தான் நடக்கும். எனவே நாளை உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு போன் கால் ஒரு நிச்சயமாக வரும். அது உங்களுடைய வேலை சம்பந்தமாக இருக்கலாம். இல்லைன்னா ஒருவரின் அன்எக்ஸ்பெக்டட் சப்போர்ட் ஆனது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனதுக்குள்ள ஒரு தைரியமானது கிடைக்கும். ஒரு ரொம்ப நாளா நீங்க பேசாத ஒரு நபரிடம் நீங்க பேசி உங்களுடைய மனதை நீங்க தெளிவுபடுத்துவீங்க. நாளை உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான டிப்ரெஷனுக்கும் நிச்சயமான ஒரு தீர்வானது கிடைக்கும். எனவே நாளை இந்த ஒரு எனர்ஜி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். எனவே நாளைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். உங்க மிதுனம் ராசியின் அதிபதி புதன் பகவான். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த போகிறார். உங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். வேலை சேரும்படி சூழலில் உங்களை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். பணம் சேமிக்க உதவுகின்ற ஒரு சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே உங்களுடைய தலைவிதியில் ஒரு முக்கியமான பாகமானது நிச்சயமாக வந்துவிட்டது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். மிதுனம் ராசி என்பர்களை கடந்த நாட்கள் உங்களுடைய மனதை சிறகடித்திருக்கும். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய முடிவுகளை மாற்றும். உங்களுடைய நம்பிக்கையை உங்களுக்கு சோதிக்க வைத்திருக்கும். ஆனால் இப்போது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலமானது நிச்சயமாக ஒரு மாற்றத்திற்கான ஒரு நாளாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.